அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அழகான ஒரு கதைய பார்க்கலாம். நாம எல்லாருமே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் யார் அப்படின்னா, மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னாலே வீரம் தான் ஞாபகத்துக்கு வரும். தன்னுடைய வீரத்தாலேயே இந்த உலகத்தை வென்ற மாமனிதன். அதனால தான் அவர மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வரைக்கும் அனைத்து நாடுகளையும் வென்றவர். இந்தியால ஒரு சில பகுதிகளை மற்றும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருடைய தளபதிகள், அவருடைய போர் வீரர்கள் எல்லாரும் திரும்ப நம்ம நாட்டுக்கு பயணப்படணும். நாம திரும்ப போய் நம்மளுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் பார்க்கணும். நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் பார்க்கணும். தங்களுடைய மனைவிகளை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. திரும்ப அவங்க நாட்டுக்கு புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி புறப்பட்டு திரும்ப அவங்க போயிட்டு இருக்கிறப்பவே இடையிலேயே என்ன ஆயிடுது அப்படின்னா, மாவீரன் அலெக்சாண்டருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. நோய்வாய்ப்பட்டுறாரு. நோய்வாய்ப்பட்ட உடனே அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. நாம கண்டிப்பா உயிரோட நம்மளுடைய நாட்டுக்கு நம்ம திரும்ப போறதில்ல. அதனால அ நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கடைசி ஆசையா 3 விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தளபதிகளுக்கு அவரு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல என்னுடைய மருத்துவர்கள் மட்டும் தான் என்னுடைய சவப்பெட்டிய சுமக்கணும் அப்படிங்கிறாரு. 2வதா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட சவப்பெட்டிய கல்லறைக்கு கொண்டு செல்லும்போது, நான் இதுவரைக்கும் ஜெயிச்சு சேர்த்த என்னுடைய செல்வம் எல்லாத்தையும் என்னோட அந்த பாதையில வரிசையா அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் 3வதா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய சவப்பெட்டியில என்னோட பொணம் இருக்கும் இல்லையா? என்னுடைய கைகள் 2ம் சவப்பெட்டிக்கு வெளியில இருக்கணும். உடம்பு மட்டும் தான் சவப்பெட்டிக்குள்ளார இருக்கணும். உடம்பு, தலை மட்டும் தான் இருக்கணுமே தவிர, 2 கைகளும் சவப்பெட்டிக்கும் வெளியில தான் இருக்கணும். தொங்க விடணும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. உடனே தளபதிகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இதெல்லாம் செஞ்சுர்றோம் மன்னா. ஆனா ஏன் இத பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட கேட்குறாங்க. உடனே அவரு சொல்றாரு, நான் மொத்தம் 3 விஷயம் என்னோட வாழ்நாள்ல நான் கத்துக்கிட்டேன். அத நான் இந்த மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு போணும்னு ஆசைப்படுறேன். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த சவப்பெட்டிய தூக்கக்கூடியது மருத்துவர்கள். என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த பூமியில எந்த மருத்துவரும் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம எப்போதும் மரணத்திற்கு முன்னால் தோற்று போவோம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மருத்துவர்கள சவப்பெட்டிய சுமக்க சொன்னேன். அதேபோல இந்த உலகத்த ஃபுல்லா ஜெயிச்சு செல்வத்த சேர்த்தேன். ஆனா நான் எதையுமே எடுத்துட்டு போ முடியாது. அந்த அத்தனை செல்வத்தையும் நான் இறக்க போற இந்த தருணத்துல என்னோட நான் கொண்டு செல்ல முடியாது. இத நான் 2வதா எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதற்காகத்தான் என்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் வரிசையா வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றார். 3வதா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த உலகத்துக்கு வரும்போது எதையும் கொண்டு வரல. அதேபோல நான் செல்லும்போதும் எதையும் போக முடியாது. வந்ததும் வெறுங்கையோட, போறதும் வெறுங்கையோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயங்களையும் இந்த மக்களுக்கு ஆசைப்பட்டது தான் அலெக்சாண்டருடைய கோரிக்கைகள். அத அந்த தளபதிகள் நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நாமளும் தான் வாழ்க்கையில பல விஷயங்கள நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறியோடும், அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடையும் நம்ம நெறைய இடத்துக்கு ஓடுவோம். ஆனா லாஸ்ட்டா நம்ம உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த செயல்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். யாரோ இன்னொருத்தர் உங்க இடத்துல இருந்து அந்த வேலைகள செய்து கொண்டிருப்பார். அதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம மன நிம்மதியோடும், அழகோடும் வாழ்க்கைய நடத்தணும். எந்த ஒரு சங்கடங்களையும் யாருக்கும் ஏற்படுத்தாமல் நாம நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம். நீங்களும் அவ்வாறு கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.